சித்தர்கள் அருளாளர்களுடைய வாக்கின்படி ओम हेमवंतरपरशुभे नमः ओम महामायाये नमः ओम मंदिराराध्ये नमः ओम नारायणाक्षयाये नमः ओम नित्याये नमः ओम निरीशाये नमः ओम निर्मलाये नमः ओम अम्बिकाये नमः ओम गणाये नमः ओम मुनीशेव्याये नमः ओम मानिन्ये नमः ओम मेनकात्मजाये नमः संक्षेव्याये नमः ओम अन्नपूर्णाये नमः
இங்கே சுட்டிபிரம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற கண்டகைத்தாயினுடையதும் பாதாரபிந்தங்களை பணிந்து கொண்டு அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசி தம்பி புலவரையும் பிரார்த்தனை பண்ணி அன்பர்களுக்கு அம்பாளுடைய விசுவாபசி வருஷம் 2025 அலங்கார திருவிழாவினுடைய மகோன்னத சிறப்புமிக்க திருவிழாவாகிய தேர் திருவிழா இந்த நல்ல நாளிலே அடியவர்களுக்கு அம்பாளுடைய சில அற்புதங்களை தருவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆலயத்துக்கு சிட்டிவேரம் என்ற பெயர் உண்டு. அது எப்படி வந்தது என்றதை நீங்கள் எல்லோரும் தெரிய வேண்டும். பிற்காலத்திலே செல்லமாக எல்லோரும் மருவி சுட்டிபுரம் அம்மா ஆண்டு அழைத்து விட்டார்கள். சுட்டிபுரம் தாயே என்றால் அதுதான் இன்றைக்கு நாமம். ஆனால் இந்த ஆலயம் இருக்கிற காணிக்கு பெயர், உறுதி பெயர், தோம்பு பெயர் எய்ப்பன்றி காடு. இது புண்ணிய காலங்களிலே பனைமரங்கள் மிகுந்த பெரிய காடாக இருந்ததாக தெரிகிறது. இந்த ஆலயம் சித்தர்கள் அருளாளர்களுடைய வாக்கின்படி இந்த பூமியிலே பனைமரம் எப்ப தோன்றியதோ, பனைமரம் கற்பகதர் தோன்றிய அன்றைக்கே இந்த ஆலயம் தோன்றிவிட்டதாக எனக்கு புண்ணியடி சாஸ்திரியார், புராண வித்தக மாமணி புண்ணியடி சாஸ்திரியார் அருக்கோவி விநாசி தம்பி புலவர் ஐயா, அருக்கோவி என்னுடைய குரு அருக்கோவி விநாசி கலாநிதி அருக்கோவி விநாசி தம்பி புலவர் அளவட்டி நாகவரத நாராயண ஸ்தாபகர் இங்கே வருகை தந்தார். அம்பாள் பாலமரத்திலே காட்சி கொடுத்தால் அந்த பாலமரத்துக்குள்ளே நிறைய பொக்கியம் இருக்கிறதாக என்னுடைய குரு சொல்லி இருந்தார். அப்படிப்பட்ட அந்த பாலவிருஷம் தலவிருஷம் ஆகவே இந்த ஆலயம் பரமரம் தோன்றிய காலத்தில் தோன்றிவிட்டது. கண்ணகை வந்து உறைவதற்கு முன்பே இந்த ஆலயம் ஒரு சக்திபீடமாக இருந்ததற்கு தொல்லியல் ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இப்பவும் நாங்கள் செய்த தொல்லியல் ஆய்விலே கந்தரோடையிலே கண்டுபிடிக்கப்பட்ட 1.5 அடி நீளம் 1 அடி அகலம் கொண்ட அதே செங்கல் அம்பாள் இங்கே ஆதியிலே இருந்த சின்னம்மன் ஆலயத்திலே கண்டுபிடித்திருக்கிறோம். இப்போதும் இருக்கிறது. பிராமி எடுத்து
எட்டாலை கோட்டையில பிராமி எழுத்து மானா எழுத்து கண்டுபிடித்திருக்கிறோம். நடுதல் வழிபாட்டு அம்சம் எட்டாலை கோட்டையில இருந்தது. சங்க காலத்துக்கு முன்பிருந்த இந்த ஆலயம் இருந்து வந்ததற்கு தொல்லியல் சான்றுகள் எங்களுக்கு நிறைய கிடைக்கிருக்கு. இலங்கையில் எங்கும் கிடைக்காத அளவுக்கு 700 ரோம நாணயம் தாமரை பூ வடிவான முட்டியிலே எங்களுடைய எட்டாலை கோட்டையில கிடைத்தது. ஆகவே பரணி பூர்வீக பழமைமிக்க ஒரு இடம். இந்த பெருமரம் தோன்றிய காலத்திலேயே இந்த அம்பாள் ஆலயம் தோன்றிவிட்டது. ஆனால் இரண்டாம் கஜபாகு மன்னன் சங்கமரிவிய காலத்தினுடைய பிற்பகுதியிலே கண்ணகை தாய் கைலாயம் போய் சேர்ந்த இடமாகி தாய்நாடாகிய சேர நாட்டிலே இப்போது அது மங்களதேவி மலை என்று சொல்லப்படுகிறது, முருகன் மலை என்று சொல்லப்படுகிற பிராமண பெயர் கொண்ட அந்த இடத்திலே பேராசிரியர் கோவிந்தராஜா என்பவர் அந்த இடத்தை சிலப்பதிகார வரலாற்றின்படி கண்டுபிடித்தார். அந்த இடத்தை முன்பே கண்டறிந்த சேரன் செங்குட்டுவன், சேர மன்னனிலே புகழ்பெற்ற சேரன் செங்குட்டுவன் கண்ணகைக்கு கோவில் எடுக்கணும் என்று கருதி வட இந்தியாவுக்கு போய் கங்கையிலே முழுகி இமயத்திலே கல்லெடுத்து அந்த கல்லை கங்கையிலே முழுகி அந்த கல்லை தலையிலே சுமந்து இன்னும் பல கற்களை சுமந்து கொண்டு வந்து சிற்பியை கொண்டு செதுக்கி கண்ணகைக்கு கோயில் எடுத்தார். அந்த கோயில் இன்றைக்கு கேரளாவிலே மங்களதேவி மலையிலே இருக்கிறது. சித்ரா பௌர்ணமியிலே இப்போது விசேட வழிபாடு செய்வார்கள். அங்கே சேரன் செங்குட்டுவன் மிக பிரமாண்டமான கோயில் எடுத்து கண்ணகைக்கு பெரும் விழா எடுத்தார். அந்த விழாவிலே ஈழதேசத்து சிங்கள மன்னன் இரண்டாம் கஜபாகு மன்னனை அழைத்திருந்தார். அந்த மன்னன் அங்கே சென்று அந்த அற்புதமான விழாவை பார்த்து ஆசைப்பட்டு கண்ணகை வழிபாட்டை ஈழத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கருதி நிறைய சிலம்புகள்
அம்மன் காய், கண்ணகிக்கு விருப்பமான கண்ணகி சின்னல்ல விளையாடி அம்மன் காய், அம்மன் காய் கண்ணகி விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு இலங்கைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன் வருவதற்கு முன்பே மதுரையை எரித்த கண்ணகை தன் சீற்றம் தணிவதற்காக கடல் கடந்து இலங்கையில 10 இடங்களிலே உறைந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களுடைய வரலாற்று ஆய்விலே அங்கனம கடவுளை இன்று தொடங்கினால் 9 இடங்கள் தான் வந்தது. அண்மையில அடியேனும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் முதுபெரும் பேராசிரியர் சேனா கிருஷ்ணராஜா அவர்களும் நாங்கள் தொல்லியல் ஆய்வு செய்த போது மயிலிட்டி துறைமுகம், காங்கேயத்துறைக்கு அண்மையில் உள்ள மயிலிட்டி துறைமுகம் மிக புராதனமான ஒரு இடமாக கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்துவெளியிலே கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த இடத்துக்கு அண்மையிலே தேவியா கொல்லி என்ற இடத்திலே பல்லவர் காலத்திலே அமைக்கப்பட்ட கண்ணகி கோவிலை கண்டுபிடித்திருக்கிறோம். இரண்டு கோமுகங்களோடு புராதன தீர்த்தத்தோடு தீர்த்தத்துக்குள்ள கட்டிடத்தோடு அந்த கோயில் இருந்திருக்கு. அதுதான் முதலாவது கண்ணகி கோயில் என்பதை நாங்கள் இப்போது அடையாளப்படுத்தினோம். அந்த இடத்திலே முதலாவது கண்ணகை வந்து அந்த இடத்திலே உறைந்திருந்தால் பின்பு அங்கனம கடவை, 3வது பன்றித்தலச்சி, 4வது மீதான சோழியம்மன், 5வது சுட்டிபுரம் கண்ணகி அம்மன், 6வது கொடியாமன் கச்சாய், 7வது மிருதுவில் கொட்டியம்மன், 8வது அரத்தி பழையம்மன், 9வது கண்டாவளையில் இருக்கிற பொறிக்கடவை, 10வது நந்தி கடற்கரையிலே 10ஆம் படையாகிய வெற்றாப்பளை, அதுவும் மருவி இப்போது வெற்றாப்பளை என்று சொல்லுகிறோம். 10ஆம் படை. இதுக்கு பிறகு கண்ணகி கங்கையிலே போய் மாணிக்க கங்கையிலே முழுகி முருகனை வணங்கி அங்கிருந்து தன் தாய்நாடு சேரநாடு போய் அங்கு கோவலன் வந்து அழைத்து கொண்டு கைலாயம் கொண்டு போனதாக வரலாறு. இந்த 10 இடங்களிலும் கஜபா மன்னனும் வந்து சிலைகளை பிரதிஷ்டை செய்து சிலம்பு வச்சு கண்ணகி வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அதுக்கு முன்பே சுட்டிபுரம் சித்தர்கள் வேதித்த இடம், தும்புருவில் முனிவர் என்பவர் பூஜித்த இடம். தும்புருவில் முனிவருடைய சிற்பம் இப்போது மூலஸ்தானத்தினுடைய கோமுகைக்கு மேலே வடக்கு புறத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த வரலாற்று சிற்பத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் தூபியில. அங்கே தும்புருவிலே தீர்த்தமாடிவிட்டு இந்த முனிவர்கள் வந்து இந்த பாலமரத்துக்களை இருந்து அம்பாளை தியானம் பண்ணுவார்கள். தியானம் பண்ணினபடியால் சித்தர்கள் வேதித்ததால் சிட்டிவேரம் என்று பெயர் வந்தது. இப்போதும் திருவிழா முடிஞ்சா பிறகு பைரவர் சாந்தி அன்றைக்கு இதிலே ஒரு கொன்றல் மரம் இருக்கிறது. இந்த சோலைக்கு அந்த கொன்றல் மரத்தில் நிறைய 365 நாளும் கொன்றல் பூ இருக்கும். அற்புதம், நீங்க பார்க்கலாம். அந்த மரத்துக்கு கீழே இந்த சப்த ரிஷிகளுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிற மரபு இன்றைக்கும் சுற்றுப்புறத்திலே பேணப்படுகிறது. இங்கே இருக்கிற விருட்சங்களிலே பல தெய்வங்கள் இருக்கிறது. நாகதம்பிரான், வீரபத்திரர், காத்தவராயர், காடேரி, கருப்பர், இன்னும் அம்பாளுடைய எத்தனையோ தெய்வங்கள் சோலையை தொடராது. ஒரு முறை இந்த சோலையை அழிப்பதற்கு இராணுவத்தில் முயற்சித்தார்கள். அந்த நேரம் நாகபாம்பு வந்து தடுத்தது. இன்னொரு பனை மரம்
அந்த வாகனத்தோடு தலையிலே விழுந்து ஒரு ராணுவ வீரர் இறந்து போனார். இன்னும் பல ராணுவ வீரர்கள் காயப்பட்டார்கள். உடனடியாக இந்த பற்றை காட்டை அழிக்கிற வேலையை நிப்பாட்டி பயந்து அம்பாளை கும்பிட்டார்கள். இங்கே இருக்கிற காலம் முழுக்களும் தாம்பாளத்தோடு வந்து உபச்சாரம் செய்து பெரிய ராணுவ பெரிய வீரர் தொடக்கம் சிறியவர்களை அம்பாளை பூஜிப்பார்கள். ஒரு முறை விடுதலை புலிகள் அமைப்பிலே இருப்பவர்கள் இதால போகிற போது அம்பாளை கும்பிடாமல் போனார்கள். திடீரென்று ஒரு வெள்ளச்சாரி இங்கே இருக்கிற அம்மா ஆட்சிய மாதிரி வெள்ளச்சாரியோடு ஒரு ஆட்சி அவர்களுடைய வாகனத்திலே ஏறி அமர்ந்தார். முடியாமத்துக்கிட்டே போற போது தம்பி வாழ்ந்த நிப்பாடுவோ நான் இறங்க போறேன். திடீரென்று பார்த்தால் ஆட்சியை காண இல்லை. அவர்கள் அவ்வளவு பேருக்கு காய்ச்சல் வந்தது. இன்னும் வெப்பு வருத்தங்கள் வந்தது, அம்மை வருத்தம் வந்தது. கோயிலே வந்து வழிபாடு செய்துதான் அந்த விடுதலை புலி வீரர்களுக்கு வருத்தம் மாறியது உண்மையான அந்த வரலாறு. இன்னும் இந்த ஆலயத்திலே யாராவது பொய் சத்தியம் செய்தால் அவருடைய கண்ணை அம்பாள் பறித்து விடுவார். எத்தனையோ சம்பவம் உண்மையாக நடந்தது. ஆலயத்திலே பல பேர் நீதிமன்றமாக பாவிக்கிறார்கள். கற்பூரம் கொளுத்தி சத்தியம் பண்ண சொல்லி கேட்பார்கள். சத்தியம் பண்ணினால் கண்டறியாம போயிடும். அவ்வளவு அற்புதம் மிக்கவள் இந்த தாய். இப்படி மட்டுமல்ல, பிள்ளைவரம் கொடுப்போருக்கு பிள்ளைவரம், செல்வவரம் போக அம்பிகையாக இருப்பவள் சுட்டிபுரம் தாய். கையிலே ஒரு கையிலே மூலஸ்தானத்திலே வரதக அபயகரம், அதில் தாமரப்பூ நெல்லும், மற்றது வரதகரம். தன்னை சரணடைந்தால் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தருவார். இந்த தாய்க்கு இசை விருப்பம். அதனாலே அத்தனை இசை மேதைகளை நீங்க அழைத்து நாதஸ்வர கச்சேரி, பாட்டு கச்சேரி எல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்கும். புண்ணிய காலங்களில் அங்கிருந்து இந்த வீதி வரை 2 கரைகளிலும் வாங்குகள் அடுக்கி பெருங்கச்சேரி நடக்கும். இந்தியா தமிழ் மேதை இங்கே தட்சிணாமூர்த்தி முன்னுக்கு நிற்க எத்தனையோ தட்சிணாமூர்த்திகள் தமிழ் கச்சேரி வழங்குவார்கள். திருவிழாவுக்கு மகோன்னதம் மிக்க தலம் இந்த தலம். இப்படி இந்த தாயினுடைய அளவு கடந்த சக்திகளை சொல்ல முடியாது. இந்த ராஜகோபுரம் கூட அமைப்பதற்கு என்னுடைய குரு அளவட்டி கலாநிதி நாஜித்தம்பி புலவருக்குத்தான் அம்பாள் இந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல ஒரு ஆலமரம் நின்றது, இந்த இடத்துல ராஜகோபுரத்தை அமையுங்கோன்னு சொல்லி அமைத்தது அம்பாளுடைய அற்புதம். இன்னும் வரலாற்று தொன்மை மிகுந்த பொருட்கள் இருக்கிறது. இங்கே இந்த வரணி சுட்டிபுரம் அம்பாள் ஊரை காப்பதற்காக 7 கிராம சேவையாளர் பிரிவு இருக்கிறது. வரணியில நாவக்காடு, மாசேரி, வரணி வடக்கு, கரம்பக்குறிச்சி கிழக்கு, கரம்பக்குறிச்சி மேற்கு, எற்றாலை, தாவளை எற்றாலை, குடமியன் மற்றும் எருவன், இப்படி நிறைய கிராம சேவையாளர் பிரிவு. எல்லா பிரதேசமும் இந்த அம்பாள் சுத்தி கொண்டு வருவாளாம். வந்து இந்த கல்லிலே தான் இளைப்பாறுவாளாம். மடத்தை பார்த்தபடி அதே நிலையில சீர்காழியில இருந்து வந்த சிற்ப கலைஞர்களாலே இந்த ஆட்சியை செய்து வச்சிருக்கிறோம். இதே வடிவத்திலே தான் இந்த தாய் இங்கே எழுந்தருளி அருள் கொடுப்பாள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தாயை நம்பினால் நோய்பிணி நீங்கும். வெப்பு வருத்தம், கண்ணோய், அது மட்டுமல்ல, நான் கூட எனக்கு ஒரு வருத்தம் வந்த கூட 7 எழுதுற காலத்திலே அம்பாளை நேர்ந்தேன். இனிமேல் ஒரு நாளும் அந்த வருத்தம் வரக்கூடாது என்று இன்றைக்கும் அம்பாள் அந்த வருத்தத்தை தராம காத்து கொண்டிருக்கிறார். அருணரி பாரஜாலியை விட்டுவிட வேண்டாம் என்று பச்சைச்சாரியோடு வந்து சொன்னாள். அதனாலே அருணரி பாரஜாலை நடத்துகிறோம், கலை கலாச்சாரங்களை நடத்துகிறோம். எல்லா வகையான மகோன்னதங்களும் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. அன்பர்களே, இந்த தாய் நம்பி கும்பிடுங்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவணியில்லாத உடலும் செலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் தொலையாத
நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் தலையாடி அருகிலும் மாயனது சங்கையே ஆதிகடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி தாயே என்று பிரார்த்தனை பண்ணி உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் நம்மளுடைய திருவருளாலே சாந்தியும் சமாதானமும் நிம்மதியான வாழ்வும் பெற்று ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் போல் சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி உங்களிடம் விடைபெறுவது பரணியூர் சைவ புலவர் சி.க. கமலநாதன். நன்றி, வணக்கம்.